பாருங்க, இது மாங்காய் தோப்புக்குள்ளே போன வாரம் தான் களை எடுத்தோம் டில்லர் வச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க வீடியோ. கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு 8,500 ரூபாய் ஆச்சு. சாரி 8,500 ரூபாய் ஆச்சு. இப்போது புஷ் கட்ரு வச்சு எடுக்கலான்னாலும் அதுக்கும் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட ஆகிடுது. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேளை மழை வருது, மழை காலத்தில் என்ன பண்ணுறோன்னா சோளம் பாருங்கள், தின்ற சோளம் சாப்பிட்றது, அந்த சோளத்தை இப்போது இதில் இந்த சால் அடிச்சிருக்காங்க. சாலுக்கு தமிழ் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அடிச்சிருக்காங்க. அதில் வந்து நான் இப்போ விதை போட்டுட்டு வரேன். நல்லா 1/2 இன்ச்சுக்கு ஒரு விதைன்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல இடம் விட்ருக்காங்க லென்த்துக்கு. இங்கே தான் இன்னொரு சால் இங்கே அடிச்சிருக்காங்க. ஸோ விதை போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது போட்டால் ஜாஸ்தி களை வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி களை வந்தாலும் இதுலேருந்து வர வருமானத்தில் அந்த களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா இந்த தேக்கு மரம் வச்சு ஒரு வருஷத்துக்குலாமே நம்ம கிட்டத்தட்ட 30,000 கிட்ட செலவு பண்ணிட்டோம் அந்த களை எடுக்கிறதுக்கே. களை எடுக்காமல் விட்டாலும் அது தேக்கு மரத்து மேலேயே விழுந்து அந்த மரத்தை வந்துட்டு காய வச்சிடுது, அழுவ வச்சிடுது. ஃபங்கஸ் மாதிரி அதாவது ஹீட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி செத்துடுதுங்க. ஸோ அதனால இந்த வாட்டி இது ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டில்லர் மட்டும் அடிக்காமல் கூடவே சோளம் போடுறோம். இந்த எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேறு எதுனா மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு, தேக்குக்கு நடுவில் போடுறதுக்கு. இந்த களை செடிங்க ரொம்ப வேகமாக வளருது. 2 ஏக்கரால் போட்டிருக்கோம், ரொம்ப வேகமாக வளருது. ஸோ எனக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பாய்.